8 மணி நேரம் முழங்கால் போட்டு அழுதார். ஆண்டவரே, எங்க தேசத்துல ஒரு எலியாவை எழுப்போல எங்களை எழுப்புங்க ஆண்டவர் அழுதார். ஆண்டவர் சொன்னாரா, அந்த எலியா நீதான், நீ வல்லமை பயன்படுத்த. அதனாலதான் அதுக்கப்புறம் தான் பிறரையா வாழ்க்கையில தேவ பிரசன்னம் பயங்கரமா கைப்பட்டுச்சு. கோமாசத்தில் கடந்த ஒரு மனிதனை கையில பிடிச்சு என்ன பண்ணாருங்க, ஏசப்பா இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சோன்னே அவர் எழுந்து உட்கார்ந்தார். கோமாசத்தில் கிடக்கிற மனிதனை. அப்ப அவருடைய கண்ணீரின் ஜெபம் தேசத்தை அசைச்சது. அதே சொல்லுகிறேன், உங்களோட கண்ணீரின் ஜெபம் இந்த பட்டணத்தை மாத்திரமில்ல எல்லாத்தையும் அசைக்க வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, அதனால கண்ணீரோடு விதைங்க, கம்பீரத்தோடு அறுப்பீங்க. அடுத்தது லாஸ்ட் கம்பீரத்தோடு திரும்பி வருவீங்க. நீங்க கம்பீரத்தோடு, தாவீது அதான் கம்பீரத்தோடு திரும்பி வந்தாரு. தாவீது ஒரு சில இடங்கள்ல அவமானங்கள் மாத்திரமல்ல, நிந்தைகள் மாத்திரமல்ல, துரோகத்தை பார்த்தாரு தாவீது. ஆனாலும் அவர் தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்துக் கொண்டு இருந்தார். அந்த கண்ணீர் வடிச்சு ஜோமணி தான் தாவீது பெற்றுக்கொண்ட. ஒரு சில வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில கண்ணீர் தான். கல்யாணம் முடிச்சவங்க கல்யாணம், ஒரு சில வாழ்க்கையில கல்யாணம் முடிச்சது ஒரே கண்ணீர். ஒரு சிலருக்கு பிள்ளை பிறந்ததுன்னா கண்ணீர், ஒரு சிலருக்கு ஒரு சில பாடு வந்ததுன்னா கண்ணீர். வாழ்க்கை ஏன் பிறந்தோன்னு கண்ணீர் வடிக்கிறீங்க? இல்ல, ஆண்டவர் சொல்ற கண்ணீர் வடிக்கிறவன் கெம்பீரத்தோட அனுப்பத்தை அள்ளி தூவணுங்க. நம்ம ஜெபம் பண்ணும் போது, வேத வாசிக்கும் போது, தேவ சமூகத்துல ரிசீவ் பண்ணும் போது, அந்த நம்ம அள்ளி தூவுகிற விதைகளை போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் எனக்கு தாங்கணும் கேட்டு பாருங்க. இது ஒண்ணு. நான் ஒண்ணு சொல்லுகிறேன், ஆண்டவரே நாமத்தில் எதை கட்டாலும் தருவேன்னு சொன்னார்ல. யாராவது, நான் சொல்லுகிறேன், இந்தியா மேப்பை இந்த சபைக்குள்ள நீங்க வச்சு, வீட்லயும் சரி இங்கேயும் சரி, ஒரு இந்தியா மேப்பை முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாருங்க. அந்த பட்டணத்தை, எந்த பட்டணத்துல கை வச்சு ஜெபிக்கிறீங்க, அந்த பட்டணத்தை ஒரு கையில் கற்றுக் கொடுப்பார். தேசங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த பட்டணத்துல கண்ணீர் விட்டு இந்த மேப்பு ஃபுல்லா கண்ணீர் தான் நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. எந்த தேசத்துக்காக, எந்த பட்டணத்துக்காக நீங்க அழுது புலம்பி ஜெபிக்கிறீங்களோ அந்த பட்டணம் உங்க பேர் ரசிக்கப்படும். உங்க பேர் மூலியமா, உங்க கண்ணீர் மூலியமா ஒரு பட்டணத்தை ஆசிப்பார். அதை பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிற மாத்திரம் இல்ல, அந்த அறுவடைய தூக்கிட்டு வர்றான். கண்ணீரோடு விதைச்சாங்க, தள்ளி தூக்குனாங்க, அதெல்லாம் விளைஞ்சு தோல்ல வச்சு கொண்டு வர்றாங்க. சந்தோஷம் எப்படி இருக்குங்க? அது போல உங்களோட கண்ணீர் எல்லாம் ஒரு நாள்ல அள்ளி தூக்குற விதையா எடுத்து ஒரு நாள்ல எல்லாம் அரிக்கட்டுகளை கட்டி ஆண்ட சமூகத்துல வந்து போட போறீங்க. தேவச்சனமே, தேவப்படங்களை சொல்லுகிறேன், தாவீதை உயர்த்துறது போல உங்களையும் அவர் உயர்த்துவாராக. அது சொல்லுங்க, ஆண்டவரே நான் கண்ணீரோடு விதைக்க விரும்புகிறேன். கைகளை வைத்து சொல்லுங்க, நான் கண்ணீரோடு விதைக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் எங்க விதைச்ச ஆண்டவரே, இனி உங்க சமூகத்துல வந்து நான் விதைக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, தாவீதை விதைச்சு ஆண்டவரே பெரிய அறுவடை பார்த்தது போல நானும் கண்ணீரோடு விதைத்து அறுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட கண்ணீர் நாவை எனக்கொண்டு பற்றி பிடிக்கட்டும். இயேசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயம் கொடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இது சாட்சியினுடைய நேரம். சாட்சி சொல்கிற பிள்ளைகள் இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று மற்றவர்கள் பக்தி வருத்தி உண்டாகும்படி